ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஒரே ஜோக்கு. என்னென்னா, நான் முன்ன ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதில் ஒரு ஸ்கூலில் என்னை வந்து கேட்டாங்க, ஏம்மா நீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்க, இங்கிலீஷ் மந்த்ரா அப்படின்னு எஜுகேஷன் ப்ளஸ்லலாம் உன்னோடது நல்ல விதத்தில் வந்திருக்கு, நிறைய பேருக்கு நல்ல கிளாஸ் எடுத்திருக்கேன்னு எல்லோரும் சொன்னாங்க. இப்போ ஆல் இண்டியா ரேடியோடது ஒரு ப்ரோக்ராம் நீ பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் சார், சொல்லுங்கள் சார், என்னங்க சார் அப்படின்னு. ஒரு 4-5 வாரத்துக்கு ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆங்கிலம் அறிவோம். அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சா நல்ல பேரும் வாங்கிட்டு ஆண்டு வரல, சரிங்களா? அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லிவிட்டு அந்த எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்க நான் பேச போகிறேன், என் பேரை சொல்ல போகிறாங்கன்னு ஒரு சின்ன ஆசை தான். ஃபஸ்ட்டு தடவை அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா அப்படின்னு. 7 மணி ஆகிடுச்சு. 7லேருந்து 7:05 7:10 ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு 80 புக்கை ரெஃபர் பண்ணி அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆண்டு வரல. சரி, அதில் எல்லோரும் வாங்க என் பேரை சொல்லுவாங்க, நான் பேசுவேன் பாருங்கன்னு எல்லோரும். உலகமே அங்கே இந்தியா ஃபுல்லாக கேட்பாங்க. இருந்தால் எங்கள் வீட்டில் நானும் என்னோடய காதால் நான் பேசுனது கேட்கணும். எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ஆசையும் இருக்கும் இல்லையா. அது ஆல் இண்டியா ரேடியோ ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குபவர் GA பத்மஸ்ரீ அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஒரு 4 வாரம் நல்லா கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அது என்ன நீ அந்த டம்ளரில் கூட குடிச்ச இடத்துல எடுத்தே வைக்க மாட்டேங்கிற. அது என்னோட டம்ளரா? நான் சாப்பாடு சமைச்சிட்ருக்கிறேன், காயில் வெட்டி போட்டு சமைச்சிட்ருக்கிறேன், நீங்கள் குடித்த டம்ளர் நீங்கள் எடுத்து வைக்க மாட்டிங்களா? என்னை போய் உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னாரு. எனக்கா என்னவா தெரியும்? உலகத்துக்கே என்னை யாருன்னு தெரியும், திறமசாலின்னு உலகமே சொல்லுது. என்ன இப்படி சொல்கிறீங்களா, இருங்க வரேன் அப்படின்னு போய் முன்னெல்லாம் கேசட் இருக்கும் இல்லையா, இப்படி இப்படி ரெக்கார்ட் டேப் ரெக்கார்டு அதில் ஒரு கேசட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மறுபடியும் போட்டு சின்ன ஒரு ரேடியோவில் அதுலேயே வச்சுக்கலாம் அந்த கேசட்டை. உடனே எங்கள் வீட்டுக்காரோட காதுகிட்ட வைக்கிறது. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குபவர் GA பத்மஸ்ரீ அவர்கள். ஐயோ, இதை கொண்டு வந்துட்டியா? சரி உனக்கு எல்லாம் தெரியும் போ. அப்புறம் என்னடி நீ சாப்பாடை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிற, நீ எடுத்து வைக்க மாட்டியா? ஏன்டி இப்படி பண்ணுற? என்னங்க எனக்கு ஒன்றும் தெரியலையா? நீங்கள் அதுக்குள்ளேயே எனக்கு நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிருந்தேன், வரத்துக்குள்ளே நீங்கள் இப்படி பார்த்து குத்தமாக சொல்கிறீங்களே, எனக்கு என்ன தெரியலங்கிறீங்களா? இல்லை ஒரு நிமிஷங்க. ஐயோ நீ தூக்கிட்டு வந்துடாது ஆல் இண்டியா ரேடியோ ஆங்கிலம் அறிவோம் ஆல் இண்டியா ரேடியோ ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குவோர் GA பத்மஸ்ரீ அவர்கள். ஐயோ, உன்னை பற்றி நான் ஒன்றும் சொல்லலடி தாயே, நீ அந்த பக்கம் போ எப்போ பார்த்தாலும். அப்புறம் பார்த்தா அந்த கேசட்டில் இந்த எப்படி வட்டமாக ப்ரௌன் கலர் நாடா மாதிரி அதில் குடல் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்ம திறமையால் நம்ம செய்கையினால் நம்ம சாதிக்கலாம், வாயில் பேசக்கூடாது, ஆக்ஷன். சரி, நான் பேசி காமிக்கிறேன். அங்கே சூலூர் கணேஷ் சார் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க கூட உட்காந்து அப்புறம் அப்படின்னு கொட்டி கேட்கும். நல்லா பேசுகிறீங்க, ஹார்டடா சூலூர் கணேஷ் சார், உங்களையே எல்லோரும் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, அருமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன். சரி, இப்போ காமெடி அப்படின்னு எடுத்துக்கலாம், சும்மா ட்ரையல். ஒரு நம்ம திறமைகள் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல, இருக்கா என்னென்ன இருந்ததுன்னா இப்படி பண்ணிடுங்க. அத்தை, நான் என்னுடைய அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாரையும் இழந்துட்டு அவங்களையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீடுன்னு சரணாகதின்னு வந்தேனே அத்தை. சந்தோஷம், பாசம், நேசம், தியாகம், எத்தனை விஷயங்களை நான் இழந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேனே அத்தை. இங்கே என் புருஷன், அதாவது உங்கள் மகனும் நீங்களும் கொடுமைப்படுத்துகிறீங்களே. என் புருஷன் என்னைய
அடிக்கிறப்ப கையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறீங்களே, இதே உங்கள் பொண்ணுக்கு இந்த நிலை நடந்தா, உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளை அடிச்சிட்டு இருந்தா, மார்னிங் ஷோ, மேட்னி, இல்லை ஈவினிங் ஷோ, செகண்ட் ஷோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்களா? அடி கொடுக்கறத தடுத்தவே நிறுத்த மாட்டிங்களா? தடுத்து நிறுத்துவீங்க. ஆனால் என்னுடைய துன்பத்தியில் நீங்கள் எப்படி அத்தை துயர் காண்றீங்க, குளிர் காண்றீங்க? என்னுடைய துன்பத்தில் நீங்கள் குளிர் காயாதீங்க அத்தை, இது தப்பு. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வரட்டா?